கோவையில் புரட்சித் தலைவியின் 76வது பிறந்தநாளை ஒட்டி இரத்த தான முகாமை முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான வேலுமணி நேரில் பார்வையிட்டு 37ஆம் ஆண்டாக தானும் இரத்த தானம் செய்தார். கோவை புறநகர் தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சுகுணாபுரம் மயில்கள் பகுதியில் புரட்சித் தலைவி பிறந்தநாளை முன்னிட்டு மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட கழகத்தினர் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். மேலும் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான வேலுமணி இரத்த தான முகாமை நேரில் பார்வையிட்டு தானும் 37வது ஆண்டாக இரத்த தானம் செய்து புரட்சித் தலைவிக்கு மரியாதை செய்தார். தொடர்ந்து அங்கே அலங்கரித்து வைக்கப்பட்டு இருந்த புரட்சி தலைவியின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்தார். புரட்சி தலைவி அம்மாவின் புகழ், புரட்சி தலைவி அம்மாவின் புகழ், தெய்வம் அம்மாவின் புகழ், தெய்வம் அம்மாவின் புகழ், புரட்சி தலைவி அம்மாவின் புகழ், புரட்சி தலைவி அம்மாவின் புகழ், தெய்வம் அம்மாவின் புகழ், தெய்வம் அம்மாவின் புகழ். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் வேலுமணி அதிமுக ஆட்சிக் காலத்தில் கொண்டு வந்த திட்டங்களின் பெயரை மாற்றி மீண்டும் புதிய திட்டங்களாக அறிவித்து விடியா திமுக அரசு விளம்பரம் தேடி வருகிறது என குற்றம் சாட்டினார். நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் அதிமுக மகத்தான வெற்றியை பெறும் என்றும் எப்பொழுது தேர்தல் வந்தாலும் கழக பொதுச் செயலாளர் தலைமையில் அதிமுக ஆட்சி மலரும் என்றும் உறுதியாக அளித்தார். பாராளுமன்றத்தில் குரல் கொடுக்க எங்களது 40 நாடாளுமன்ற உறுப்பினரும் வெற்றி பெறுவார்கள். கோவை மாவட்டத்திற்கு உட்பட்ட 5 நாடாளுமன்ற தொகுதியிலும் கண்டிப்பாக அதிமுக வேட்பாளரும் கூட்டணி கட்சி வேட்பாளரும் வெற்றி பெறுவார்கள். எனக்கு திமுக ஆட்சிக்கு 3 வருஷம் ஆயிடுச்சு. இந்த 3 வருஷத்தில் எந்த திட்டமும் நடக்கவில்லை இதுவரையிலும். நீங்கள் சொல்லக்கூடிய அந்த மெட்ரோ ரயில் திட்டம் கூட எடப்பாடி அவர்கள் கோவை மாவட்டத்துக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக வந்த பொழுது நாங்கள் அனைவரும் சேர்ந்து கோரிக்கை வைத்தோம். அந்த கோரிக்கையின் அடிப்படையில் மெட்ரோ ரயில் திட்டத்தை அறிவித்தார்கள். அது மட்டுமல்ல, ஜெய்கா ஜப்பான் கூட்டுறவு உதவியுடன் பார்த்தீங்கன்னா 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி அதுக்கு ஆரம்பகட்ட வேலை நடந்தது. அது 3 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி ஆரம்பகட்ட வேலை நடந்தது. ஆகவே எந்த திட்டமும் புதிதாக அறிவிக்கவில்லை. இதுவரை ஒன்றுமே நடக்கல கோயம்புத்தூர்ல. அதுதான் உண்மை. ஆகவே அது விளம்பரமாக தான் பார்க்கப்படுகிறது. அந்த திட்டம் அவங்க தந்த மாதிரி தெரியல. ஆனால் மக்களுக்கு தெரியும், இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்தனை திட்டங்கள் மட்டுமல்ல, நடந்து கொண்டிருக்க திட்டங்கள் கூட எடப்பாடியார் அவர்கள் அம்மாவுடைய அரசு நிதி ஒதுக்கி கொண்டு வந்த திட்டங்கள் தான் வேலையும் நடந்து கொண்டிருக்கிறது.